க்ளீன் பண்ணி நல்லா அலசி கொண்டாந்து வச்சுருப்போம். அதை வந்து குக்கரில் அப்படியே முழுசாகவே வேக வச்சுப்போம். ஏன்னா இப்போ நறுக்குன்னா வளன்னு இருக்கும், நறுக்க வராது. லேசாக வெந்துருச்சு, லேசாக என்ன ஓரளவுக்கு வேக வச்சுருவோம். அப்புறம் வந்து டைரெக்டாக குழம்பு வைக்கிறதா. இப்போ இது வேக வைக்கிறதுக்கு கொஞ்சோண்டு இஞ்சி பூண்டு விழுது, கொஞ்சோண்டு மஞ்சத்தூள், அதுக்கு தேவையான தண்ணி. இந்த தண்ணியை வந்து வேஸ்ட் பண்ண வேண்டியதில்லை. வெந்ததுக்கப்புறம் இதை எடுத்து நறுக்கிற அளவுக்கு வச்சு எடுத்துக்கிட்டோம்னா இந்த தண்ணியை வந்து குழம்புக்கு யூஸ் பண்ணிக்கலாம். ஒரு வழியாக விசில் கண்டுபிடிச்சி எடுத்துட்டோம். இந்த விசில் கண்டுபிடிச்சி எடுத்தாச்சு. வேறு எங்கேயும் இல்லை, கண் எதிர இந்த சன்னலில் தான் இருந்திருக்கு. எனக்கு கண்ணு தெரியல, வயசாகிடுச்சுல. எங்கும் தேடினாலும் எத்தாப்பில் உள்ளதை நான் தேட விட்டுட்டேன். சரி, இன்னும் ஒரு 4 விசில் வர்ற வரைக்கும் வச்சுருந்துட்டு அதை கொஞ்சம் ஆற ஒட்டி கட் பண்ணி குழம்பு வைக்க ரெடி ஆகும். ஓப்பன் பண்ணி பார்ப்போம். நல்லா சூப்பராக வந்துருச்சு. அப்படியே தண்ணி வடிகட்டி எடுத்துட்டு இதெல்லாம் எடுத்தாச்சு, தண்ணியை விட்டு எடுத்தாச்சு. இதை கட் பண்ணிட்டு வந்துடுவோம். இந்த தண்ணியை குழம்பு வைக்கிறதுக்கு யூஸ் பண்ணிக்குவோம். வேக வச்சு குக்கரில் வேக வச்சு நல்லா பொடி பொடியாக நறுக்கியாச்சு. இப்போ குழம்பு வைக்கிறதுக்கு எல்லாம் ரெடி பண்ணுவோம். கொஞ்சோண்டு புளி தண்ணி. சில பேர் புளி ஊற்றுவாங்க, சில பேர் ஊற்ற மாட்டாங்க. எனக்கெல்லாம் புளி ஊற்றினா தான் சாப்பிடணும் நல்லாயிருக்கும். இப்போ மருமகள்லாம் புளி ஊற்றாமல் தான் செய்யும். அதனால நான் வைக்கிறேன் அப்படின்ட்டு நான் வைக்கிறேன். இந்த புளி தண்ணியிலேயே இதுக்கு தேவையான பொடி, குழம்பு எவ்வளோதோ அதுக்கு தகுந்தப்பில் பொடி போட்டுக்கணும், தேவையான அளவு. அது வேக வைக்கும் போதே கொஞ்சம் சோம்பு சீரகம் போட்டு வேக வச்சுருக்கோம். அந்த தண்ணியும் தான் எடுத்துக்க போகிறோமே, அதனால் சோம்பு சீரகம் ஒரு ஸ்பூனு. தேங்காய், குழம்பு கொஞ்சம் கொதிச்சோன்னே அந்த தேங்காயை போடுவோம். மாங்காய், இதுக்கு மாங்காய் போட்டால் ரொம்ப நல்லாயிருக்கும், அதனால மாங்காய். இஞ்சி பூண்டு, இது வதக்கும் போது இதில் இதில் போட்டுக்குவோம், எண்ணெயில். சின்ன வெங்காயம், பூண்டு, தக்காளி, மிளகாய், இதை குழம்ப கரைச்சிக்குவோம். இது தேவையான உப்பு குழம்பு தாளித்து ஓடும்போது போட்டுக்குவோம். சரி, வாங்க போய் குழம்பு வைப்போம். தேவையான அளவு எண்ணெய், அப்புறம் கடைசியில் தான் குழம்பு தாளிக்க போகிறோம். இப்போ இந்த வெங்காயம் பூண்டெல்லாம் வதங்கிறதுக்கு இந்த எண்ணெய். இப்போ எண்ணெய் காஞ்சிருச்சு. சோம்பை போட்டு பொரிய விட்டுட்டு இப்போ வெங்காயம், பூண்டு, மிளகாய், தக்காளி மட்டும் கொஞ்சம் வெங்காயம் வதங்கோட்டி போடுவோம். இப்போ இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை போடுவோம். இப்போ தக்காளியை போட்டுருவோம். நல்லா வெந்துருச்சு. தக்காளி வெங்காயமெல்லாம் நல்லா வெந்துருச்சு. இப்போ இந்த குடல் வேக வச்சு நறுக்கி வச்சுருக்கோம்ல, இந்த குடலை வந்து போட்டுருவோம். இந்த குழம்பு ரெடி பண்ணி வச்சுருக்கோம்ல, சின்னோண்டு புளியெல்லாம் ரொம்ப இல்லை, ஒரு எலுமிச்சம்பழ அளவுக்கு குறைச்சி தான், ஒரு பெரிய நெல்லிக்காய்னு சொல்லலாம், அந்த அளவுக்கு புளி போட்டால் போதும். ஏன்னா தக்காளி போடுறோம், அதுவும் புளிப்பு. மாங்காய் போடுறோம், அதனால குறைச்சோம். இல்லை உங்களுக்கு இஷ்டம் இல்லை, புளி வேண்டாம் அப்படின்னா, இப்போ எல்லாம் புளி இல்லாமல் தான் பெரும்பாலும் வைக்கிறாங்க. அப்படி வச்சு பாருங்கள். இது நல்லாயிருக்கு, புளி ஊற்றுறது நல்லாயிருக்கு.
இது எங்கள் வீட்டு குடல் குழம்பு. இப்போ இந்த குழம்பு ஊற்றுருவோம். கொஞ்சம் புளி, மிளகா தூள், வீட்டில் அரைச்ச மிளகாத்தூள், கொஞ்சம் சோம்பு, சீரகம் எல்லாம் போட்டது. வேறு தண்ணி ஊற்ற வேண்டாம், ஏன்னா அந்த வேக வச்ச தண்ணி தான் வச்சுருக்கோம்ல, அதை ஊற்றணும். அதுக்காக பொடி இடியெல்லாம் பச்சை ஸ்மெல் போகிற வரைக்கும் ஒரு கொதிக்கட்டும். இது அப்படியே மூடி கொஞ்சம் நேரம் வேகட்டும். ரொம்ப நேரம்ல, ஒரு 2 நிமிஷம். அதுக்கு தேவையான உப்பை போட்டுருவோம். லிமிட்டாக போடுவோம், பத்தலைன்னா அப்புறம் போட்டுக்கலாம்ல. வேக வச்ச அந்த தண்ணி அதை வேஸ்ட் பண்ணிடக்கூடாது. அதில் தான் நல்ல எல்லா இதுவும் இறங்கிடும். சேர்ந்து நல்லா வேகட்டும். அப்புறம் வந்து ஓப்பன் பண்ணுவோம். நல்லா கொதிச்சிருச்சு. அந்த பச்சை ஸ்மெல்லு போயிடுச்சுன்னா தேங்காயை ஊற்றிடலாம். எடுத்துப்போம். நல்லா குழம்பு கொதிச்சிருச்சு. இனிமேல் மாங்காயெல்லாம் போட்டுருவோம். இந்த நறுக்கி சின்னமாக நறுக்கி வச்ச மாங்காயை அவ்வளோதான். குழம்பு ரெடி ஆயிடுச்சு. இந்த மாங்காய் வேகிற டைம் தான் இனிமேல். நல்லா மாங்காய் போட்டு மாங்காய் நல்லா ஒரு அரை வேக்காடாக வந்துருச்சு. இனிமேல் ஆஃப் பண்ணி வச்சா இந்த சூட்லேயே வந்துடும். ஏன்னா பொடி பொடியாக தானே போட்டிருக்கோம். ஃபினிஷிங்கு தினோண்டு இந்த ஒரு தேங்காய் பூ அப்படியே போட்டு விட்டால் அது அந்த குழம்புக்கு அது நல்லாயிருக்கும். குழம்பு ரெடி ஆயிடுச்சு. இனிமேல் தாளிச்சு ஊற்றிடுவோம். என்ன நம்ம வழக்கமாக தாளிக்கிற கறி வடத்தை போட்டு நல்லா பொரிய விட்டு கருவேப்பிலை போட்டு ரெடி. தாளிச்சது கூட ஆஃப் பண்ணி வச்சிட வேண்டியதான்.